தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை ஏன் ஆள வேண்டும்னு 10 முக்கியமான காரணங்களை தான் நம்ம இன்னைக்கு வரிசைப்படுத்தி பார்க்க போறோம். முதல்ல சுற்றுச்சூழல். இங்க ஐயா ஆட்சி நல்லதா இல்ல அம்மா ஆட்சி நல்லதா நல்லா இருக்காங்கிற ஒரு போட்டி போயிட்டு இருந்த போது இந்த ரெண்டு ஆட்சியுமே வந்து மண்ணா போன ஆட்சி, மண்ணை திருடி திங்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டினது அண்ணன் சீமான் அவர்கள். ஸ்வீடன்ல கிரெட்டா துன்பெர்க் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு உண்டான போராட்டத்தை உலக அளவுல ஒரு கவனத்தை ஈர்த்து நடத்திக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழலை பற்றியும் ஆறுகள் சாவதை பற்றியும் பனைமரங்கள் சாவதை பற்றியும் தென்னை மரங்கள் கொண்டை முறிந்து சாவதை பற்றியும் நிலத்தடி நீரை வந்து கெடுதல் நடக்குதுங்கிறத பற்றியும் தமிழ்நாட்டில் மேடைதோறும் முழங்கிய ஒரு தலைவன் சீமான். அதற்கு முன்னால இந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் சாதகமா நீங்க எந்த ஒரு அரசியல் மேடையிலையும் யாரும் பேசி நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. சுற்றுச்சூழலை பற்றி அதிகமாக அரசியல் மேடைகள் பேசின அந்த நோக்கம் கொண்ட ஒரு தலைவன் தான் அண்ணன் சீமான் அவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து எப்பவுமே இங்க இருக்க போறது இல்லை. மனித இனத்தால இந்த உலகத்தை காப்பாற்ற முடியுங்கிற கோட்பாட்டுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா இந்த மனித இனம்ங்கிறது அந்த இயற்கையின் ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அப்படி நம்புனா இயற்கை எப்பவுமே ஒரு சமனா இருக்கணும். இக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. எப்பவுமே வந்து அந்த இக்குலிபிரியமை மெயின்டைன் பண்ணாதான் இயற்கை வந்து மனித வாழ்க்கை வந்து ஒரு சமன்பாடோடு அப்படியே போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட பார்வை. உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா புவி ஈர்ப்பு விசை உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த புவி ஈர்ப்பு விசை வந்து எவ்வளவு கரெக்டா ஒரு இக்குலிபிரியத்துல இருந்தா நம்மளை வந்து நம்ம உலகத்தை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அதை நோக்கி இழுத்தா மொத்தமா காலி. அந்த அளவுக்கும் போகல. ஆனா புவியீர்ப்பு விசை வந்து கம்மியா இருந்துச்சுன்னா நம்மலாம் இந்த ஒரு ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோட் ஆகிட்டு இருப்போம், ஒரு மிதந்துட்டு இருப்போம். அந்த நிலைமை இல்லாம ஒரு கரெக்டான ஒரு இடத்துல உங்களோட உராய்வு விசை எல்லாம் ஒரு இக்குலிபிரியத்துல இருக்கு. நம்ம இங்க நடமாட முடியுது, மூவ் பண்ண முடியுது இடத்துல அப்படின்னா அது இயற்கையின் விதி. அதுதான் இக்குலிபிரியம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த இக்குலிபிரியத்தை மெயின்டைன் பண்றதுக்கு மனித இனத்துக்கு வந்து அதுக்குண்டான செயல்பாடுகளை செஞ்சுதான் ஆகணும். அது என்னங்கிறத வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் மேடை தோறும் சொன்னவர் அண்ணன் சீமான் அவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நோக்கம் கொண்ட தலைமை ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் நம்மளோட பார்வை. 50 ஆண்டுகளா ஆண்டுட்டு இருந்த கட்சியிலேயே வந்து சுற்றுச்சூழல் அணின்னு ஒன்று ஆரம்பிச்சது வந்து நாம் தமிழர் கட்சி அரசியலை தமிழ்நாட்டில் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமான கட்சி நாம் தமிழர் கட்சி. இரண்டாவது தமிழர் கலாச்சார மீட்சி. நம்ம இன்னைக்கு தமிழர்னா யாரு அப்படிங்கிற கேட்கிற இடத்துல வந்து தமிழ்நாடு வந்து நிக்குது. அதனால நமக்கு வந்து என்னென்ன மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழர் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. தமிழ் தெருவில் எங்கேயுமே தமிழ் இல்லை. எல்லா இடத்துலையும் ஆங்கிலமும் பிற மொழியும் தான் கலந்து இருக்கு. இன்னைக்கு தமிழ்ல பேசணுங்கிற ஆர்வத்தை தூண்டி இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் தான். கடந்த 15 ஆண்டு காலமா நிறைய விஷயங்களை மாத்திருக்கு. ஜில்லா மாவட்டமா இருக்கு, பிரச்சாரம் பரப்புரையா மாறி இருக்கு, டீ தேநீரா மாறி இருக்கு, காஃபி குழம்பியா மாறி இருக்கு. அப்படி பல்வேறு விஷயங்கள். இது தமிழ் தேவையா, இது எதுக்கு தமிழ்ல வந்து பழமைவாதம் மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ்லயும் ஏதாவது எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் லேப்லயோ இல்ல மெக்கானிக்கல் லேப்லயோ போய் ஒரு பாலிடெக்னிக் படிச்ச பையன், பாலிடெக்னிக்ல இருந்து லேட்டரல் என்ட்ரில வந்த பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றானா, இல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சு வந்த பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றானா பாருங்க. உங்களுக்கு நான் சொல்றதோட நுட்பம் புரியும். அங்க வந்து அந்த பாலிடெக்னிக் பையன் தான் முன்னால நின்று அந்த வயரை தொட்டு அவன் கனெக்ஷன் கொடுப்பான். பின்னால இங்கிலீஷ் மீடியம் படிச்சு வந்த பசங்கலாம் பின்னால நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க. இதை நான் கண்ணால பார்த்துருக்கேன், உணர்ந்திருக்கேன். என் கூட லேட்டரல் என்ட்ரி பாலிடெக்னிக் பசங்க படிச்சிருக்காங்க. தமிழ்ல படிச்சு அந்த மிஷின்ஸோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சதுனால அவங்க எவ்வளவு தூரம் மதிநுட்பமா செயல்படுவாங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல எனக்கு தெரியும். அதனால நீங்க தமிழ் மீட்சி, தமிழை அறிவியல் படுத்துதல், தமிழ் வழி கல்வியை நீங்க அவ்வளவு லேசா எளிதா பார்க்க முடியாது. அமெரிக்கால கூட நீங்க இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா தெரியாதவங்க எவ்வளவோ டெக்னாலஜி கம்பெனில ஏஷியன்ஸ், சைனீஸ், இந்தியன்ஸ் எல்லாம் அவங்களோட கணித அறிவுக்கும் லாஜிக்கல் திங்கிங்கும் கிரிட்டிக்கல் திங்கிங்கும் தான் வேலை பார்க்குறாங்களே தவிர அவங்களோட ஃப்ளூவெண்டான இங்கிலீஷ்க்கு கிடையாது. அது நீங்க வெளிநாடுகளில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். மூணாவது வந்து மனித வளம். நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் குருதி கொடையை வந்து இருக்கிறதுலே அதிகமாக கொடுத்தது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை தமிழக அரசே கொடுத்துருக்கு. இந்திய அளவிலுமே அது பெரிய ட்ரெண்டிங் ஆயிருக்கு. நாம் தமிழர் கட்சியில இருந்து அதிகமாக குருதி கொடை கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் குடிக்காம நைட்டு படுக்க போறாங்க, எந்நேரமும் அவங்களுக்கு கால் பண்ணா ரத்தம் கிடைக்குங்கிறது தான். அப்ப எந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை ஒரு ஒழுக்கமான கூட்டத்தை அண்ணன் உருவாக்கி இருக்காரு, நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்குங்கிறத நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். நீங்க இன்னொன்னு என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆரம்ப கட்ட காலத்துல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மீது வச்ச விமர்சனம் என்னன்னா ரொம்ப வந்து தரங்குறைந்த வார்த்தைகளை ஆன்லைன்ல பயன்படுத்துறாங்க. இப்ப பாருங்களேன், இப்போ எல்லாம் சொக்கத்தங்க மாதிரி பேசுறாங்க. நீங்க ஒரு ஒரு
ஒரு ஒரு நம்ம நாம் தமிழர் கட்சி கொள்கைக்கோ இல்லை தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு காணொளி போட்டாலுமே அதுக்கு கீழே வரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து மிகவும் கண்ணியமான முறையில தான் அந்த கருத்துக்கு எதிர்கருத்தால தான் எடுத்து வைக்கிறாங்களே தவிர இன்னைக்கெல்லாம் யாருமே அந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை போட்டு பேசுறாங்க. இன்னைக்கு அதை செய்யறது வந்து தாவேகா கட்சியினர், அப்புறம் அந்த திராவிடம் 2.0 கோஷ்டிகள் தான் இன்னைக்கு அதை செய்யறாங்க. அப்ப யாரோட தராதரம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. யாரோட தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒரு பண்பட்டு வர்றாங்க, யாரு கீழே இருக்கவங்க சீரழிஞ்சு போறாங்கன்னு நீங்க இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். நாலாவது விஷயத்துல வந்து திமுக வந்து அதிமுக ஊழலை நாங்க வெளிக்கொண்டு வருவோம், அதிமுக வந்து திமுக ஊழலை வெளிக்கொண்டு வருவோம் மாத்தி மாத்தி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ரெண்டு கட்சிகளுமே கூட்டு களவாணிகள் அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. இதை வந்து ரெண்டு கட்சிகளுமே இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்களும் தண்டனை பெறணும்னா இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தை சுவைக்காத ஒரு தூய ஆற்றல் வந்து ஆட்சிக்கு வந்தே ஆகணும். அது இந்த கட்டத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. மற்ற எல்லாம் வந்தவங்க எல்லாருமே வந்து இப்ப நீங்க மிச்சம் இருக்கிற உதிரி கட்சிகளான தாவேக்காவும் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி போறதுக்கு பேரம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஊழல் லஞ்சத்தை எல்லாம் ஒழிக்கணும்லாம் ஒரு எண்ணமும் கிடையாது, நோக்கமும் கிடையாது. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த ஊழல்கள் எவ்வளவு பெரிதா நடந்திருக்கு, அதுல இருந்து எவ்வளவு ரிகவரி பண்ண முடியும்னு இன்னொரு தூய ஆற்றல் நாம் தமிழர் கட்சி போன்ற ஆற்றல் வந்தாதான் அதை நம்மளால சாதித்து காட்ட முடியும். திமுக அதிமுக ரெண்டு பேருமே நம்மளை கண்டு பயப்படுறது, நாம் தமிழர் கட்சியை கண்டு பயப்படுறதுக்கு உண்டான முக்கிய காரணம் இதுதான். அடுத்தது வந்து உணவு மற்றும் நீர். இப்ப நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எது உணவு, எது கலப்படம், எதுல வந்து நமக்கு விஷம் இருக்கு, எதுல விஷம் இல்லை, எதுல நஞ்சு இருக்கு, நஞ்சு இல்லை, நீர் எது நஞ்சா இருக்கு, எது நஞ்சா இல்லை, அப்படி எது நல்லா இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி. உணவும் நீரும் பாதுகாப்பா இல்லைங்கிறது நம்ம ஒவ்வொரு உணர வேண்டிய விஷயம். புற்றுநோய்கள் அதிகமாகிறதுக்கு அது ஒரு காரணம். நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த வளர்ச்சியை நோக்கி போகும்போதே அந்த வளர்ச்சிக்கு உண்டான பாதகங்கள் வந்து மக்களுக்கு என்னென்ன வருது அப்படிங்கிறது, அதனால ஒரு உணவு எப்படி மாசடையுது, நீர் எப்படி மாசடையுது, எப்படி நோய்கள் அதிகரிக்குது அப்படிங்கிறத நீங்க இப்போ நம்மாழ்வார் பல வாட்டி எடுத்து பேசிட்டாரு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சாயில் சயின்டிஸ்ட் யூஎஸ்ல வந்து கூட பேசினாங்க. எப்படி இந்த மருந்து அடிக்கிறது, நீங்க அதெல்லாம் நீங்க நம்மாழ்வார் வீடியோ நீங்க நிறைய பார்க்கணும். அதை நம்ம பேசலாம், நிறைய பேசலாம். நீங்க நம்மாழ்வாரோட உரைகள்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி நம்ம சாப்பாடுல கை வைக்கிறதுக்கே நமக்கு மனசு வராது. அந்த அளவுக்கு விஷம் கலந்த உணவுகளை நம்ம எப்படி உண்டுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு உணர்ந்திருக்கோம். அதை நம்ம வெளிச்சம் போட்டு காட்டுறது நாம் தமிழர் கட்சி தான். ஸோ இந்த நிலைமையை மாற்றணும்னாலும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற அரசுகள் எல்லாமே லாப நோக்கு கொண்டவை. அதனால இதுல எந்த விஷயம் நீங்க இப்ப காலகாலமா ரேஷன் அரிசி எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்போ விளைய வைக்கக்கூடிய, நான் ஒரு விவசாய குடும்பத்துல வந்தவன், விளைய வைக்கும் போது அதை வேக வச்சு குத்துன நெல் வந்து நல்லா இருக்கு, அரிசி நல்லா இருக்கு, வீட்டுக்கு வரும்போது நல்லா இருக்கு. அது எப்படி ரேஷன் கடைக்கு போகும்போது எப்படி இப்படி மஞ்சளா மாறுது, எப்படி இவ்வளவு நாத்து அடிக்குது அப்படிங்கிறத நீங்களே கேள்வி எழுப்பி பார்த்துங்க. நீங்க ரேஷன் அரிசி சாப்பிட்டுருப்பீங்களான்னு தெரியாது. நான் வந்து அன்றாடம் சாப்பிட்டதில்லை, ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன். அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அதை சாப்பிட்டவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது ஏன் நடக்குதுன்னு பாருங்க. இதனாலேயே தமிழக மக்கள் அந்த அரிசியை தான் போட்டு வைக்கிறாங்கன்னா நம்மளை எந்த அளவுக்கு எடை போட்டு இந்த திராவிட கட்சிகள் வச்சிருக்குன்றத நீங்க உங்க பார்வைக்கு நான் விட்டுறேன். அடுத்தது, இந்த உலகத்துல ரெண்டு விதமான மனுஷங்க இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து ஆங்கிலத்துல சொல்றேன், ட்ரீ ஹக்கர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த மரத்தை கட்டி பிடிக்கிறது, இது இந்த வந்து இயற்கையை ஒற்றி போறது. இன்னொருத்தவங்க வந்து ஸ்கை பீப்புள்னு சொல்லுவாங்க, விண்ணை நோக்கி ஸ்பேஸை நோக்கி போறது. இந்த ரெண்டுமே வந்து ஒரு அறிவியல்ல இரண்டு விதமான கண்ணோட்டத்தை கொண்டவங்க. ஒருத்தங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பேத்ல ஒரு ட்ரீ ஹக்கிங் இயற்கையை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தங்க வந்து ஸ்பேஸை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த இந்த உலகம் எப்பவுமே இங்க இருக்க போறது கிடையாது. அதனால வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து எனர்ஜியையும் பயன்படுத்தி இன்னொரு கோலுக்கு போய் அதை வந்து காலனைஸ் பண்றதுதான் அடுத்த இலக்கு அப்படின்னு மனித இனத்துல பாதி போயிட்டு இருக்கும். இன்னொன்று வந்து இந்த பூமியை நோக்கி, இந்த பூமியில நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறத நோக்கி பாதி போயிட்டு இருக்கும். எங்க போக போறோங்கிறத நோக்கி ஒரு கூட்டமும், எங்கேருந்து வந்தோங்கிறத நோக்கி ஒரு கூட்டமும் செயல்பட்டு இருக்கும். இந்த ரெண்டு கூட்டம் தான் மனிதர்களை நீங்க ப்ராடா கிளாசிஃபை பண்ணா இந்த ரெண்டு தான் இருக்கும். வரக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி, நீங்க பேசுற இயற்கை வேளாண்மை, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டு வித்தியாசமான கேட்டகரியா தெரியும். ஆனா இந்த ரெண்டு மக்களும் தான் அதை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இந்த இக்குலிபிரியமும் ரொம்ப முக்கியம். பூமியை நோக்கி போறவங்களும் முக்கியம், விண்ணை நோக்கி போறவங்களும் முக்கியம். இந்த ரெண்டுமே இக்குலிபிரியமா செயல்படணும். ஒண்ணுக்கு ஒண்ணு அதிகமானாலும் பிரச்சனை தான். அதனால நம்ம எந்த பக்கம் நிற்கிறது, இதுல வந்து மாரல் எத்திக்கல் சைடு ரெண்டு கிடையாது, ரெண்டுமே தேவைதான். இதுல நம்ம எந்த பக்கம் நிக்க போறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம வந்து ட்ரீ ஹக்கர்ஸா இருக்க போறோம். நாம் தமிழர் கட்சியின் அரசியல் வந்து ட்ரீ ஹக்கிங் சைடு தான் நிக்க போகுது அப்படிங்கிறத நம்மளோட
கொள்கைகள் பரப்புரைகள்ல இருந்து நமக்கு தெரிய வருது. அதனால இந்த இந்த எக்விலிபிரியத்தை மெயின்டைன் பண்றதுக்கும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னொன்னு வந்து ஒரு நோக்கம் கொண்ட தலைமை வேணும். வந்து லாப நோக்கு இல்லாம வெறும் பண நோக்கு, லாப நோக்கு மட்டும் இல்லாம அந்த தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் இனம் எப்படி வாழ வேண்டுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைமை தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக தேவை. அந்த தலைமை வந்து எம்ஜிஆர் கிட்ட ஓரளவு இருந்தது, ஜெயலலிதா அவர்கள்ட்ட ஓரளவு இருந்தது, ஸ்டாலின் அவர்கள்ட்ட சுத்தமா இல்ல, கருணாநிதி அவர்கள்ட்ட ஓரளவு இருந்தது. ஆனா அவர்கிட்டயும் நிறைய துரோகம் இருந்தது. ஸ்டாலின் அவர்கள்ட்ட சுத்தமா இல்ல. அவரு முழுக்க முழுக்க சுயநலம், குடும்ப நலமா தான் போயிட்டு இருக்காரே தவிர தமிழினத்துக்கு உண்டான ஒரு பொது நோக்கு இதுவரைக்கும் இருந்தா தெரியல. இருந்தா ஆட்சி இவ்வளவு சீர்கேடாக போகாது, இவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடக்காது தமிழ்நாட்டுல. ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு நான் அடுக்க வேண்டிய தேவையில்லை. அன்றாடம் அரசியலுக்கு எடுத்து வரவங்க தான் நீங்க. என்னென்ன பிரச்சனை நடக்குது, ஒரு பாதுகாப்பின்மை, திருட்டு, பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு, அதே மாதிரி இது போதைப் பொருட்கள் நடமாட்டம் அப்படி இப்படின்னு தமிழ்நாடே சீரழிகிறத நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால ஒரு நோக்கம் கொண்ட தலைமை இல்ல. நோக்கம் கொண்ட தலைமையா தமிழ்நாட்டுக்கு அடுத்தது இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதனாலேயே அவர் ஆட்சிக்கு வர வேண்டும். அடுத்தது வந்து பெண் உரிமை எல்லாரும் பேசுறாங்க. ஆனா பெண் உரிமையை வந்து சமமா பகிர்ந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் எந்த கட்சியும் முற்படலை. அப்படியே கொடுத்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளே தான் கொடுக்குறாங்களே தவிர நாட்டில் இருக்க பெண்களை உயர்த்தி கொண்டு வர மாட்டாங்க. அந்த நாட்டில் இருக்க பெண்களை உயர்த்தி கொண்டு வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு நாற்காலி போடுறதுக்கு வக்கில்ல. அவங்கள வந்து மேடையில வந்து தாழ்த்தி பேசி அவங்கள வந்து அவமானப்படுத்துறதுமா அந்த மாதிரி இருக்கு. நீங்க மேயர் பிரியா விஷயத்திலே பார்த்திருப்பீங்க. அமைச்சர்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு மேன்மைத்தன்மையோட ஒரு மேதாவித்தனமா அவங்கள்ட்ட வந்து பழகுறாங்க. அவங்கள வந்து ஆட்டி படைக்கிறாங்க. கவுன்சிலர்களோட புருஷங்க தான் ஆக்சுவலா கவுன்சிலரா ஒர்க் பண்றாங்களே தவிர அந்த பெண்களை வந்து செயல்பட விடுறதில்ல. அப்படி ஒரு ஆணாதிக்க கட்சிகளாவே இந்த அதிமுக, திமுக இருக்கு. இதுல இருந்து விடுபட்டு 50% ஆணும் பெண்ணும் சமம். ஆணுக்கு பெண்ணும் சமம் கிடையாது. ஆணும் பெண்ணும் சமங்கிற ஒரு கோட்பாட்டை முன்னெடுத்து வர கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனாலேயே அவங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் உரிமை மீட்டெடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம நிச்சயமா நம்பலாம். அடுத்து வந்து அரசியல்னாலே ஒரு சாக்கடைன்ற இந்த இடத்துல வந்து நம்ம அரசியல் ஆர்வத்தை இளைஞர்களிடையே தூண்டுதல்ல அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதனால புது ரத்தம் வந்து இந்த இதுக்குள்ள பாய்ச்சினாதான், இந்த அரசியல் மேடைக்குள்ள, அந்த அரசியல் அரங்கத்துக்குள்ள புது ரத்தம் பாய்ச்சினாதான் நமக்கு வந்து இதுல வந்து புது ஐடியாஸ் உள்ள வரும், புது விஷன் உள்ள வரும். ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட இளைஞர்கள் நிறைய பேர் படித்து சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட செயல்பாடுகள் மற்ற நாடுகள்லாம் பார்க்குறாங்க. எப்படி வாழ்க்கையை மேம்படுத்துறது, எப்படி போறது, அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி பொருளாதாரத்தை மேம்படுத்தி எடுத்துட்டு போறதெல்லாம் படிச்சு வர இளைஞர்கள் உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளோட பார்வை. அதுக்கு அதிகமா இடம் கொடுக்கறதும் நாம் தமிழர் கட்சி தான். அதனாலேயே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். அடுத்தது வந்து கடைசியா சீமான் அவர்கள் ஆண்மை கொண்ட ஒரு தலைமை, ஒரு தன்னம்பிக்கை கொண்ட ஒரு தலைமை, ஒரு உறுதிப்பாடு கொண்ட ஒரு தலைமை, ஒரு தான் கொண்ட கொள்கையிலேருந்து கொஞ்சம் கூட பெறலாம அந்த நோக்கத்தை நோக்கி போற தலைமை, ஒரு லைஃப் டைம் ஃபுல்லா செலவு பண்ணி இந்த கொண்ட கொள்கையிலேருந்து பெறலாம அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்பிக்கையை விதைத்து ஓட்டுக்கு காசு கொடுக்க தேவையில்லை, நீ வந்து கூட்டங்களுக்கு காசு கொடுத்து கூட்ட தேவையில்லை, மக்களுக்கு போய் காலில் உள்ள தேவையில்லை, துண்டு போட தேவையில்லை, மாலை போட தேவையில்லை, வாழைத்தார ரோடு நட தேவையில்லை, சிவப்பு கம்பளம் விரிக்க தேவையில்லை, நிறைய பாதுகாப்பு தேவையில்லை. அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு சிம்பிளிஃபை பண்ணி அரசியல்னா இவ்வளவுதான், நீ இறங்கி ரோட்டுக்கு வந்தா போதும், நல்ல சிந்தனையோட நீ வந்து பொதுவெளியில நல்ல சிந்தனையோட நல்ல பேச்சாற்றலோட நல்ல ஒரு கொள்கையை விதைக்கிறக்கூடிய திறமை இருக்கிற எல்லா இளைஞனும் அரசியல்ல வந்து நிக்கலாம், வெற்றி பெற முடியும்னு அடுத்த தலைமுறையை காட்டக்கூடிய கிங்கா நிக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள். இதை வேற யாரும் செய்யல. விஜய் அவர்களே வந்து வரும்போது நீங்க ஒரு பெரிய ஒரு புகழோட உள்ள வந்தாதான் ஏதாவது செய்ய முடியுங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் அவர் வர்றாரு. ஆனா சீமான் அப்படி கிடையாது. அவரு சொன்ன மாதிரி அடுப்பு புகையில நிக்கிற காய போட்டு போனவர் அவரு. கருவேலங்காட்டுல இருந்து வந்தவர். அந்த மாதிரி கிராமத்துல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கும் மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஊட்டு தலைவராக சீமான் அவர்கள் இருக்காரு. அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்தாருன்னா அந்த மாதிரி ஊர்ல இருந்து வர பல இளைஞர்களுக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், ஒரு உந்துதலா இருக்கும். இதுக்காகவே அண்ணன் சீமான் அவர்கள் தமிழகத்துல ஆட்சி அமைக்கணும்ன்றத நம்ம விருப்பமா தெரிவிச்சுக்கலாம். நீங்களே சிந்திச்சு பாருங்க. இந்த 10 விஷயங்களை பத்தி நிறைய பேசியிருக்கோம். கொஞ்ச நேரத்துல நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வாழ்க வளமுடன்.